தர்மம் செய்ய முற்படுறவங்க எந்த மாதிரி அவங்க தர்மம் செய்யணும்? முந்தா நாள் கேரளா திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு போன் வந்தது. அந்த போனுக்கு என்ன கேட்டாங்கன்னா, ஐயா நீங்க தர்மம் பண்றத நான் வீடியோவில் பார்த்தோம், நாங்களும் அதை பண்ணணும்னு நினைக்கிறோம், எப்படி பண்ணணும்னு தெரியல, எப்படி பண்ணட்டோன்னு. அப்ப நான் சொன்னேன், உங்க ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப வசதி இல்லாதவங்களுக்கு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு, கட்ட துணி இல்லாதவங்களுக்கு நீங்க எதை கொடுத்தாலும் தர்மமா இருக்கும்பா அப்படின்னு. அப்ப அதுக்கு அவர் சொன்னாரு, அந்த மாதிரியான ஜனங்கள் இங்க இல்ல சாமி, திருவனந்தபுரத்துல ரொம்ப அவ்வளவு ஏழ்மையெல்லாம் யாரும் இல்லை, ஆனா தர்மம் பண்ணணும்னு மனசு கேக்குது அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அங்க அனாதை ஆசிரமம் இருக்கும், அதனுடைய நிறுவனர் இருப்பார், அவர்கிட்ட போங்க, எத்தனை குழந்தைங்க இருக்குது, எத்தனை ஆம்பளை ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுங்க. 100 பேர் இருக்கிறாங்க, அந்த 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, அது ஒரு தர்மமாகும். ஏன்னா எந்த இடத்துலயும் ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்க இருந்துக்கினே இருப்பான், எந்த நாடா இருந்தாலும் கூட. அப்போ உங்களுக்கு நான் குறிப்பிட்ட ஆளுகிட்ட கொடுத்துதான் பண்ணணும்னு கிடையாது, நீங்க உங்களால முடிஞ்சது அந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கும்போது அது தர்மமா இருக்கும். ஏன்னா அவன் வாங்கின உடனே அவன் நினைக்கிற நினைப்பு, முதல்ல உண்மையா இல்லாதவன் நினைக்கிற நினைப்பு, நீங்க கடவுள். அவன் சொல்ற வார்த்தை அதுதான். ஐயா இந்த நேரம் நீங்க கடவுள் மாதிரி வந்து தர்மம் செய்ய முற்படுறவங்க எந்த மாதிரி அவங்க தர்மம் செய்யணும்? முந்தா நாள் கேரளா திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு போன் வந்தது. அந்த போனுக்கு என்ன கேட்டாங்கன்னா, ஐயா நீங்க தர்மம் பண்றத நான் வீடியோவில் பார்த்தோம், நாங்களும் அதை பண்ணணும்னு நினைக்கிறோம், எப்படி பண்ணணும்னு தெரியல, எப்படி பண்ணட்டோன்னு. அப்ப நான் சொன்னேன், உங்க ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப வசதி இல்லாதவங்களுக்கு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு, கட்ட துணி இல்லாதவங்களுக்கு நீங்க எதை கொடுத்தாலும் தர்மமா இருக்கும்பா அப்படின்னு. அப்ப அதுக்கு அவர் சொன்னாரு, அந்த மாதிரியான ஜனங்கள் இங்க இல்ல சாமி, திருவனந்தபுரத்துல ரொம்ப அவ்வளவு ஏழ்மையெல்லாம் யாரும் இல்லை, ஆனா தர்மம் பண்ணணும்னு மனசு கேக்குது அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அங்க அனாதை ஆசிரமம் இருக்கும், அதனுடைய நிறுவனர் இருப்பார், அவர்கிட்ட போங்க, எத்தனை குழந்தைங்க இருக்குது, எத்தனை ஆம்பளை ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுங்க. 100 பேர் இருக்கிறாங்க, அந்த 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, அது ஒரு தர்மமாகும். ஏன்னா எந்த இடத்துலயும் ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்க இருந்துக்கினே இருப்பான், எந்த நாடா இருந்தாலும் கூட. அப்போ உங்களுக்கு நான் குறிப்பிட்ட ஆளுகிட்ட கொடுத்துதான் பண்ணணும்னு கிடையாது, நீங்க உங்களால முடிஞ்சது அந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கும்போது அது தர்மமா இருக்கும். ஏன்னா அவன் வாங்கின உடனே அவன் நினைக்கிற நினைப்பு, முதல்ல உண்மையா இல்லாதவன் நினைக்கிற நினைப்பு, நீங்க கடவுள். அவன் சொல்ற வார்த்தை அதுதான். ஐயா இந்த நேரம் நீங்க கடவுள் மாதிரி வந்து